உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, உதாரண ஜாதகங்களில் பல டாப்பிக்கை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் காதல் திருமணம் செய்தவர்களே தங்களுடைய மனமுறிவை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுறாங்க. அப்போ அந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகளும் அவங்க ஜாதகத்தில் இருக்குது. அப்புறம் ஏன் அவங்க பிரிவினை ஆகிறாங்க? நாம் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா கூட சரின்னு சொல்லலாம், பொருத்தம் பார்த்தது சரியில்லை அப்படின்னு சொல்லலாம். அவங்களாம் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சார். அப்போ அது ஏன் பிரிவினையாச்சு? அப்போ அதுக்குண்டான காரணங்கள் எப்படி இருக்கும் ஜாதகத்தில்? அவங்க காதல் செய்த கிரகங்கள், காதலுக்கு 5ஆம் பாவகம் 10ஆம் பாவகம் இது நல்லா இருக்கணும். 5 குடையவன் 7 குடையவனும் 5 குடையவனும் நல்லா இருக்கணும். 7ஆம் இடம்ங்கிறது கணவன், 5ஆம் இடம்ங்கிறது காதல். ரெண்டுக்கும் உண்டான கிரகம் வலுவாக இருந்து விட்டால் காதலித்து திருமணம் செய்து கடைசி வரை பிரியாமல் இருப்பார்கள். அப்போ இந்த தம்பதிகள் பிரிவினையானதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்குமா இல்லையா? ஒன்று அந்த பெண் ஜாதகத்தில் இருக்கணும், அல்லது ஆண் ஜாதகத்தில் இருக்கணும். யாராவது ஒருத்தவங்க ஜாதகத்தில் இருந்தாலே அது அந்த சம்பந்தப்பட்ட திசையோ அல்லது கணவன் அல்லது மனைவியை பிரித்து வைக்கக்கூடிய திசையோ. இப்போ 6ஆம் பாவாதிபதி அல்லது 6ஆம் பாவகத்தில் நின்ற கோள் இது திசையோ புத்தியோ நடந்து கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டால் அந்த பிரிவினை ஏற்படுறதை என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கிறேன். அதே அந்த பிரிவினையான ஜாதகமும் யூடியூப்பில் ஏற்கனவே போட்டிருக்கிறோம். இந்த நிலை என்னன்னு பார்க்கலாம். இந்த ஜாதகம் பெண் 27/10/1982 6:48க்கு பிறக்கிறாங்க. சரிங்களா? இவங்களுடைய லக்கணம் மேஷ லக்கணம். மேஷ லக்கணாதிபதி செவ்வாய், 7ஆம் பாவாதிபதி சுக்கிரன், 5ஆம் பாவாதிபதி சூரியன். இது சார்ந்த 7-5 தொடர்பு இருக்கா அப்படின்னா இருக்குது. அப்போ லவ் மேரேஜுக்கு வந்துட்டாங்களா? 7 குடையவன் சுக்கிரன், 5 குடையவன் சூரியன், ரெண்டும் சேர்ந்து எங்கே இருக்குது? கேந்திர ஸ்தானத்திலேயே 7ஆம் இடத்துலேயே இருக்குது. அப்போ இந்த காதல் கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சு. காதல் பண்ணி கல்யாணமும் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அவங்களுக்கு 2014 சனி திசை. ஒரு சனி மேச லக்னத்திற்கு பாதகாதிபதி. என்னை பொறுத்தவரை பாதகாதிபதி பாதகத்தை செய்யும். ஆனால் அது எந்த பாவகத்தை இயக்குகிறதோ அந்த பாவகம் கெடும் அப்படிங்கிறது என்னுடைய ஆய்வு. அவ்வளோதான். இப்போ மேச லக்கணம் 2014க்கு அப்புறம் அவங்களுக்கு பிரிவினை ஏற்படுது. அந்த மேச லக்கணத்துக்கு பாதகாதிபதி சனி 7ஆம் இடத்தை இயக்குகிறார். புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? பாதகாதிபதி எந்த பாவகத்தை இயக்குதோ அந்த பாவகம் நசியும், கெடும். அப்போ கலத்திர ஸ்தானத்தை இயக்குது. அப்போ கலத்திரம் என்பது கணவன் மனைவி உறவு, கலத்திரத்தை கெடுக்கும். அப்போ இந்த பெண்ணிற்கு 5 குடையவன் சூரியன். அந்த 5 குடையவன் சூரியன் 7ஆம் இடத்துக்கு அதிபதியோடு சேர்ந்ததுனால அவங்க காதல் திருமணம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அந்த காதல் திருமணம் எப்போ நடந்திருக்கு அப்படின்னா குரு திசையில் நடந்திருக்கு. குரு திசை. குரு அப்போ பாக்கியாதிபதி. காதலிக்கும் பொழுதெல்லாம் ஒன்றும் தெரியல. காதல் பண்ண பிறகு காதல் பண்ணும்பொழுதெல்லாம் 2 பேருக்குள்ளார அதை காத்திருப்பதே பெரிய ஒரு இதாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி 2014க்கு மேலே படிப்படியாக அவங்க 2 பேருக்குள்ளார சின்ன கருத்து வேற்றுமைகள் வந்திருக்கு. அதன் பிறகு அவங்க பிரிவினை ஏற்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போது பாதகாதிபதி 7ஆம் இட தொடர்பு. அந்த 7ஆம் இட தொடர்பு அந்த திசை நடந்ததா? 2014 2033 வரைக்கும் பாதகாதிபதி சனி திசை. அப்போ கலத்திர ஸ்தானம் ஒன்றுக்கு மேற்பட்ட பல கிரகங்களோடு இணைஞ்சிருந்து கலத்திர ஸ்தானமே கெட்டு போகுது. அப்போ அவங்க லவ் மேரேஜ் பண்ணியும்
அந்த கலத்திரக்காரகன் சுக்கிரனும் சூரியனுடைய சேர்க்கையில் 10 டிகிரியில் சூரியன், 8 டிகிரியில் சுக்கிரன். இதுவே சுக்கிரன் அஸ்தங்கம். அந்த அஸ்தங்கமும் ஆகி காதலும் செய்து திருமணம் செய்து பாதகாதிபதியாகி இருக்கக்கூடிய சனி அந்த திசை காலங்களில் அந்த 7ஆம் பாவகத்தை கெடுக்குது. சரிங்களா? பாதகம் என்றால் நமக்கு சாதகமற்ற ஒரு சூழல். சரி, இவருடைய கணவர் ஜாதகம் இது ஒரு பெண் ஜாதகம். இந்த ஒரு பெண் ஜாதகத்தில் இது மாதிரி லவ் மேரேஜ் பண்ணி அந்த லவ் மேரேஜுக்கு உண்டான கிரகங்கள் கேந்திரத்தில் நல்ல ஒரு கோள் குருவோடு சேர்ந்து அந்த குரு திசையில் அவங்களுக்கு மேரேஜ் எல்லாம் நடந்து அந்த சனி பாதகாதிபதி அந்த 7ஆம் இட தொடர்பில் இருந்து திசை நடக்கும்பொழுது அவங்களுக்கு பாதகம் பிரியிறாங்க அப்படின்னா இவ கணவனுடைய ஜாதகம் நன்றாக இருக்க வேண்டும். எனக்கு 3 கல்யாணம் திருமணம்னு சொன்னார் ஜோசியர். அப்போ இதே மாதிரி எனக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பல கிரகங்களோடு சேர்ந்துருக்கும். ஏன் ஒரே திருமணம் மட்டும் எனக்கு நடந்தது? அப்போ என் மனைவியினுடைய ஜாதகம் சத்தியவானை மீட்ட சாவித்திரி போன்று அது ஏகதார ஜாதகமாக இருந்து அந்த குரு திசையும் அவங்களுக்கு நடந்து அந்த காலகட்டத்தில் நான் திருமணம் செய்து ஸ்டில் நவ் இன்னைக்கு வரைக்கும் அந்த பாதகம் ஏற்படவில்லை. அப்போ நான் சொல்கிறதுலாம் அதான், எப்படி வேணாலும் கிரகம் இருக்க பிறந்துங்க, பிறப்பால் யாரும் குற்றமில்லை. எப்படி வேணாலும் கிரகம் இருக்கலாம். அதுக்கு மாற்று கணவன் ஜாதகம் பர்ஃபெக்டாக இருக்கணும் இல்லையா? இப்போ இவங்களுக்கு பிரிவினைக்கு அவர் ஜாதகமும் தூண்டுகோலாக இருந்திருக்கணும். அவர் ஜாதகமும் ஆமாம் உனக்கு எனக்கும் ஒத்து வராது, பிரிஞ்சிடலாம். அப்போது பிரிஞ்சிடலாங்கிற அமைப்பு இவங்களுக்கு இருக்குது, இப்போ எனக்கு இருக்குது, என் மனைவிக்கு இல்லை. அப்போ நான் எனக்கு இருக்குங்கிறவங்க இல்லாதவங்க தானே கல்யாணம் பண்ணணும். அதை தான் நான் சொல்கிறேன், தோஷத்துக்கு தோஷம் தோஷாமியம்னு பார்த்துட்டு இருக்காதீங்க. எனக்கு உள்ளது மாதிரியே 3 தாரம்னு என் மனைவிக்கு 2 தாரம்னு இருந்து கல்யாணம் பண்ணால் தானே இந்த பிரச்சனை வரும். ஏன் இப்படி நடந்தது? இந்த பெண்ணுக்கு அவருடைய கணவன் ஜாதகத்தை பார்ப்போம். இது கணவருடைய ஜாதகம் 24/5/1984 10:27 AM. சரிங்களா? இவங்க இவருடைய ஜாதகப்படி அவங்களுக்கு தான் லவ் மேரேஜுன்னு இருந்தது. இவருக்கு லவ் மேரேஜுன்னு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இவரை பொறுத்த வரைக்கும் கடக லக்கணத்திற்கு 7ஆம் பாவாதிபதி சனி, 5ஆம் பாவாதிபதி செவ்வாய், ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருக்கா? அவ்வளோதான் லாஜிக். அப்போ 7 குடையவனும் 5 குடையவனும் ஒன்றாக இணைந்திருந்தால் அவர் காதல் திருமணம் செய்வார்னு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த பொண்ணுக்கு காதல் திருமணம் செய்யணும். இந்த பையனுக்கு காதல் திருமணம் நடந்தும் பிரிவினை வந்ததற்கு 7-5 குடையவன் நன்றாக இருக்க வேண்டும். அப்போ இவர் ஜாதகத்தில் இருக்குதான்னு பார்த்தா 7 குடையவன் சனி வக்ரம், 5 குடைய செவ்வாய் வக்ரம். வக்ரம் என்றால் பின்னோக்கி நகர்தல், ரெட்ரோக்ராட். அப்போது காதல் பண்ணியிருக்கிறாங்க, கல்யாணமும் பண்ணியிருக்காங்க. அந்த காதலுக்கு உண்டான 2 கிரகமும் இவர் ஜாதகப்படி வலிமையாக இல்லை. இதுதான் உண்மை. அந்த வலிமையாக இல்லாத ஒரே காரணத்தினால இந்த ஜாதகப்படி இந்த லவ் மேரேஜுங்கிறது ஃபெயிலியர் மேரேஜாக ஆயிருக்கு. அதில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு இவருடைய ஜாதகமும் காரணம். சரி, இந்த லக்னாதிபதி நல்லா இருக்கணும் இல்லையா? லக்னாதிபதி நல்லா இருந்ததுனாலே ஒரு ஜாதகப்படி அந்த லக்னாதிபதி இவருக்கு 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கு. லக்னாதிபதி 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சதுனால அவர்னால் இதை ஒரு தாக்கு பிடிக்க முடியல, பாவம். அதே மாதிரி இந்த புதனுடைய திசை நடந்தது. புதன் திசை என்பது அவங்க காதல் திருமணத்துக்கு உண்டான தடை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது அந்த பெண்ணினுடைய இவருக்கு காதல் என்பது ரெட்ரோகிராட் வக்ரமாகி போயிடுச்சு. அந்த பெண் ஜாதகத்தில் தான் அந்த 7-5 குடையவனுடைய சேர்ந்து 7ஆம் இடத்திலே இருந்தாலும் பாதகாதிபதி சனி 7ஆம் இட தொடர்பில் இருந்து திசை நடத்தும் பொழுது
பாதகத்தை கண்டிப்பாக கணவன் மனைவி ஒற்றுமையில் கொண்டாந்து முடித்து வச்சது. புரியுதுங்களா? ஒரு ஜாதகத்தில் என்னதான் குற்றம் குறைகள் கணவன் மனைவி ஜாதகத்தில் இருந்தாலும் அது ஆணோ அல்லது பெண்ணோ யாரோ ஒருத்தவங்களும் சரி செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கணும். இவருடைய ஜாதகம் சரி செய்யக்கூடிய அமைப்பில் இல்லாதனுடைய விளைவு பிரிவினையை ஊர்ஜிதப்படுத்தி விட்டுருச்சு. புரியுதுங்களா? வருங்கால ஜோதிட இதில் லவ் மேரேஜே ஃபெயிலியரான ஜாதகம் இது. நாம் பொருத்தம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஜாதகத்திலாம் சேர்க்கக்கூடாது. இவருக்கும் 7 கூடையவன் 5 கூடையவன் கெட்டு, அவருக்கும் 7 கூடையவன் 5 கூடையவன் கெட்டு. அந்த கெட்டுங்கிற வார்த்தை வரும்போது 2 கெட்டதை ஒன்றா சேர்த்தா அது ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்னு பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் மைனஸ். ஒருத்தவருக்கு நல்லா இருக்கணும், ஒருத்தர் கெட்டிருக்கிறத பற்றி கவலை இல்லை அப்படிங்கிறது இந்த ஜாதகம் உதாரணம் ஒரு ஜாதகம். இது போன்று இன்னும் மேலும் ஒரு உதாரண ஜாதகத்தில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். என்றும் உங்கள் முனைவர் ஆலயம் ஜி. சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.